ஃப்ரண்ட் ஓபன் பிளவுஸ் 3 டாட் வச்சது, கீழே யோக் பட்டி வச்சிட்டு. நெக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ரவுண்ட் நெக் தான். ஆனா இதோட மிட் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 38, அப்பர் செஸ்ட் வந்து 37. சோ இத வந்து நம்ம இன்னைக்கு கட்டிங் பண்ண போறோம். சோ இது எதுக்காக நான் அளவு வந்து உங்ககிட்ட சொல்றேன்னா, இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ்ல வந்து ஃப்ரண்ட் ஷேப் மட்டுமே கரெக்டா இருக்காது. பட் மத்தபடி பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் ஃபிட்டிங், அதே மாதிரி கை ஃபிட்டிங் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும். ஃப்ரண்ட்ல மட்டும் ஃபிட்டிங் வந்தா உங்களுக்கு ப்ராப்பரா இருக்காது. ஏன்னா ஷேப் வந்து எனக்கு கரெக்டா உட்காரல. அதே மாதிரி யோக் பட்டி வந்து எனக்கு மேல ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி கரெக்ஷன்லாம் வராம இருக்கும்னா நம்ம எப்படி கட்டிங் பண்ணலாம், எந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம கட்டிங் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். சோ அதை தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். இதுல தான் வந்து இன்னைக்கு பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி காட்ட போறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, ஃபோல்டிங் வந்து இப்படி போட்டிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் ஓபன் பிளவுஸ்ன்றதால தான் ஃபோல்டிங் இப்படி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பேக் தான் கட்டிங் பண்ண போறேன், அதுக்கு அடுத்து தான் ஃப்ரண்ட். இந்த வீடியோல நம்ம மெயினா பார்க்க போறதே வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஷேப் சரியா வர மாட்டேங்குது சொல்றவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா எப்படி பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் 38, மிட் செஸ்ட் 38ல வச்சு உங்களுக்கு கட்டிங் பண்ணி காட்ட போறேன். ஸோ அதில் பார்த்துட்டு நீங்க மற்ற மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் எப்படி அதுக்கேற்ற மாதிரி அளவு மாற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் பேக் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன். இங்க 1/2 இன்ச்ல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் பேக் ஃபால்சனுக்காக. பிளவுஸ் உடைய லென்த் பாத்தீங்கன்னா 13. இப்போ இந்த ஹைட்க்கு வந்து கரெக்டா மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் மெஷர்மெண்ட் ஃபுல்லா வந்து 14 இன்ச். இதுல வந்து நான் 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டேன்னா 11 இன்ச். 11ல பாதி 5.25 இன்ச். கரெக்டா இங்க 5.25 மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டருடைய அகலம் பாத்தீங்கன்னா 2 இன்ச். 2 இன்ச்லயும் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ பேக் நெக் உடைய இறக்கம் 9 இன்ச். அந்த 9 இன்ச்லயும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அகலம் பாத்தீங்கன்னா 3 இன்ச் இருக்கு. இங்க வந்து 1/2 இன்ச் அதிகம் பண்ணி 4 இன்ச்ல மார்க் பண்றேன். எப்பவுமே பேக் நெக்குக்கு மார்க் பண்ணும்போது இங்க வைக்கிற அகலத்தை விட இங்க வந்து அகலம் அதிகமா வைக்கணும். அப்பதான் நம்ம நெக்குடைய அந்த ரவுண்ட் ஷேப் போடும்போது கரெக்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இப்போ பேக் கிராஸுக்கான மெஷர்மெண்ட் இங்க ஷோல்டர்ல இருந்து 3 இன்ச் கீழே இறக்கிட்டு ஒரு மார்க் பண்றேன். பேக் கிராஸ் உடைய மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் மெஷர்மெண்ட் 13. ஃபுல் மெஷர்மெண்ட்னா பேக் உடைய மெஷர்மெண்ட் நான் சொல்றேன். பேக் உடைய மெஷர்மெண்ட் 13. அந்த 13ல 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணோம்னா 12 இன்ச். அப்ப 12ல பாதி 6. கரெக்டா 6ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க ஆர்மோல் உடைய டவுன் அதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது எப்படி மார்க் பண்ணோம்னா, இங்க வந்து 5.25 வச்சிருக்கேன் இல்லையா ஷோல்டர்ல, நான் இங்க வைக்கும்போது 5.25ஓட ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து 6.25. கரெக்டா 6.25ல ஒரு மார்க் பண்ணிட்டேன். அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 37. 37 வந்து நம்ம 4 டிவைட் பண்ணோம்னா 9.25 வரும். கரெக்டா 9.25ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து இது வரைக்கும் 9.25. சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1/2 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிட்டேன். இடுப்பு அளவு 32. 32 வந்து நம்ம 4 டிவைட் பண்ணோம்னா 8 இன்ச். 8 இன்ச்சோட 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் பேக் டாட்டுக்காக. அப்போ 9 இன்ச். கரெக்டா 9 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிட்டேன். இங்க இருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு 1/2 இன்ச்ல தள்ளி ஒரு மார்க் பண்றேன். சரிங்களா? இப்போ அதே மாதிரி பேக் டாட்டுக்கும் வந்து மார்க் பண்ணிடுறேன். சைடுக்கு ஸ்டிச்சிங் போடுற இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த மார்க்ல இருந்து 1 இன்ச் உள்ள தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 8 இன்ச் இருக்கு. 8ல பாதி 4. இங்க ஒரு 1/2, இங்க ஒரு 1/2 இன்ச். கரெக்டா பாத்தீங்கன்னா 1 இன்ச் பேக்குக்காக நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா இடுப்பு அளவு அளக்கும் போது. ஸோ அதுதான் வந்து பேக் டாட்டுக்காக. பேக் டாட்டுடைய லென்த் 3.5 இன்ச். கரெக்டா 3.5 இன்ச்ல இங்க மார்க் பண்றேன். இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பரா மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நான் அங்கங்க தனித்தனியா போட்டிருக்கேன், இது வந்து கரெக்டா உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன்.
இப்போ இங்கே கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சு கரெக்டாக இங்கேருந்து 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக் நெக்குடைய ரவுண்ட் ஷேப்புக்காக தான் அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆர்மோலுடைய ரவுண்டு. இப்போ ஆர்மோலும் வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிறேன். ஆர்மோலுடைய ரவுண்டு வந்து 17 இன்ச்சு. 17ல் பாதி 8.5 இன்ச்சு. கரெக்டாக 8.5 இன்ச் இங்கே இருக்குது. 8.5 இன்ச்சில் வந்து மார்க்கும் பண்ணிக்கிறேன். பேக் டாட் மார்க் பண்ணிடுறேன். இப்போ பேக் வந்து கட்டிங் பண்ணிடுறேன். பேக் வந்து கட்டிங் பண்ணிட்டேன். அடுத்தது இப்போ ஃப்ரண்ட்டு தான். இதை தான் வந்து இப்போ நீங்கள் மெயினாக கவனிக்கணும். ஏன்னா நம்ம வந்து மெயினாக இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு ஷேப் வந்து ப்ராப்பராக எப்படி மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பேக் வந்து இங்கேருந்து கட்டிங் பண்ணி எடுத்தோம் இல்லையா? இப்போ ஃப்ரண்ட்டு வந்து இந்த இடத்துலேருந்து கட்டிங் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்து இங்கே மேலே வச்சுட்டு ஷோல்டர் ஆர்மோல் இங்கே ஹூகைப்பட்டி வர போகிற இடம் இது எல்லாமே வந்து பேக் எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்க போகிறேன். மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பேக் நான் இங்கேருந்து எடுத்துடுறேன். ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் நெக் உடைய இறக்கம். ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சு கரெக்டாக 7 இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே எவ்வளோ அகலம் இருக்கோ அதை விட ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஏன்னா பேக்குக்கு 1/2 இன்ச் வச்ச மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து வைக்க முடியாது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அதிகமாக வைக்கும்போது நெக் ரொம்ப வைட் ஆகிடும், நகர்ந்துடும் நெக் இந்த பக்கம். ஸோ அதனால தான் வந்து 1/4 இன்ச் வந்து அதிகப்படுத்தி வைக்கிறேன். இங்கேயும் பேக்குக்கு எப்படி 1/2 இன்ச் வச்சோமோ அதே மாதிரி தான் இங்கேருந்து 1/2 இன்ச் நகர்த்திட்டு வைக்கிறேன். வச்சுட்டேன். இப்போ வந்து சென்டர் டாட் பாயிண்ட் 10.25 இன்ச் 10.25 ஒரு மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து கீழே 3.25 இன்ச் இறக்குறேன். 10.25னா 11.25 12.25 13.25 13.5 சரிங்களா? 3.25 இன்ச் இறக்கியிருக்கேன். நல்லா பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். இங்கே ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் பாயிண்ட் வந்து 10.25 10.25லேருந்து கீழே 3.25 இறக்கியிருக்கேன். 10.25லேருந்து 11.25 12.25 13.25 ஒரு 1/4 இன்ச் கூட சேர்த்து 13.5
இப்போ அந்த 13 இறக்கணும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். இது 1/2 இன்ச் இறக்குனது தான் வந்து கட்டிங் பண்ண போகிற இடம். இப்போது இங்கே சைட்லேருந்து டாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி வச்சுட்டு மார்க் பண்ணுறேன். கரெக்டாக பார்த்துங்க, 4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் 4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணிவிட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மார்க்லேருந்து 1.25 இப்படி லைட்டாக வந்து கொஞ்சம் இப்படி பெண்டாக வச்ச மாதிரி டேப் வந்து 1.25 மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் டேப் வந்து இப்படி கிராஸாக வைக்கிறேன். இங்கே இந்த சென்டர் டாட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த டாட்லேருந்து இப்படி டேப் வந்து கிராஸாக வச்சுட்டு இன்ச் டேப் கிராஸாக வச்சுட்டு 1.25 மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த இடமும் இப்படி கிராஸாக வச்சுட்டு 1.25 ஒரு மார்க் பண்ணுறேன். அடுத்தது இப்போ இங்கே ஹூக்கைப்பட்டி வரப்போகிற இடம். இந்த மார்க்லேருந்து கரெக்டாக 2.5 இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். கரெக்டாக பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டுடைய லென்த்துக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துலேருந்து 2.5 இன்ச் இங்கே மேலே ஏற்றிட்டு மார்க் பண்ணுறேன். இப்போது இங்கே சைடு ஸ்டிச்சிங் வரப்போகிற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா 2.25 இங்கேருந்து 2.25 ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே நெக்கு மார்க் பண்ண இடத்துலேருந்தோ இங்கே வந்து 2.5 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கும் 5 இன்ச் இருக்குது கரெக்டாக. அது 5 இன்ச்சில் பாதி 2.5 கரெக்டாக 2.5 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஹூக்கைப்பட்டியாண்ட வரப்போகிற டாட்டுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் கரெக்டாக 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இங்கே டாட் மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ இந்த ஹூக் பட்டி மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுலேருந்து இங்கே வெளி சைடு ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு மார்க் ஒன்று பண்ணுறேன். இங்கே நெக்காண்ட 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு உள்ளே தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். இது எதுக்காகன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது எதுக்காக இப்படி கிராஸாக மார்க் பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல வெளியில் எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவா, இந்த பக்கம் வந்து உள்ள தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட், இங்கே வந்து 1/2 இன்ச். சரிங்களா, இது எதுக்காகனா இதை நான் இப்படி வெளியில் தள்ளாமல் வெறும் இதோடைய ஷேப்பு, இப்போ நம்ம வந்து இந்த டாட்டுக்கு வந்து இப்படி ஷேப் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்படி தான் கட்டிங் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி பண்ணும்போது இங்கே நான் எக்ஸ்ட்ரா விடாமல் 1/2 இன்ச் பண்ணேன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக கட்டிங் பண்ணிவிட்டு, அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தான் இருக்கும். தைச்சி போட்டதுக்கப்புறம் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்காது, இந்த இடத்துல இழுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. வராமல் இருக்கணும்னா அப்போ நம்ம வந்து இங்கே 1/2 இன்ச் வந்து அதிகப்படுத்திக்கணும். அப்படி 1/2 இன்ச் வந்து நீங்கள் அதிகப்படுத்துனீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளோ துணி இருக்கும். அப்போ வந்து ஃபிட்டிங் போய் கரெக்டாக உக்காந்துரும், இழுக்கிற ப்ராப்ளம் இருக்காது ஃப்ரண்ட்டில். சரிங்களா, இங்கே வந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் எதுக்காக நெக்காண்ட உள்ளே தள்ளிட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா நெக்கு, இந்த இடத்துல வந்து துணி வந்து இப்படி தூக்குன மாதிரி இருக்கும், லூஸாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஃபிட்டிங்கே உக்காராது, கழுத்து வந்து இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்கே 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து உள்ளே தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இது உள்ள 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் தள்ளதுனால கழுத்து வந்து சின்னதாகிடாதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதனாலலாம் சின்னது ஆகாது, கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆனால் அந்த 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ரொம்ப அதிகமாக உள்ளே தள்ள வேணாம், ஜஸ்ட் இந்த அளவுக்கு தள்ளலாம் போதுமானது உள்ள. சரிங்களா, ஏன்னா நம்ம கழுத்தாண்ட வந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதிகமாக பண்ணோம்னா கழுத்து வந்து சின்னதாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த அளவுக்கு மட்டும் பண்ணால் போதும். அப்புறம் நீங்கள் இன்னொரு கொஸ்டினும் கேட்கலாம், இது இப்படி கிராஸாக இருக்கே, அப்போ ஹூக்கைப்பட்டி வந்து போடும்போது இப்படி கிராஸாக இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கிராஸாலாம் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா நம்ம டாட் வந்து இப்படி பிடிப்போம், இப்படி பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடும். சரிங்களா, இப்போ பார்க்கும்போது தான் இப்படி கிராஸாக இருக்கும், உங்களுக்கு டாட் போயிட்டு இப்படி பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும். இப்போ இடுப்பு அளவு மார்க் பண்ணிக்கலாம்.
32 இன்ச் இடுப்பு. அப்போ 32 வந்து நம்ம 4 டிவைட் பண்ணோம் 8 இன்ச். 8 இன்ச்சுக்கு வந்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச் வெளியில் தள்ளி மார்க் பண்ண இல்லையா, அந்த இடத்துலேருந்தே வச்சு அளக்குறேன். இது வரைக்கும் 4 இன்ச் வருது. அதை 4 இன்ச் எடுத்துகிட்டு இப்படி வைப்பேன். வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா 8 இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். அதுலேருந்து 1.5 இன்ச்சு சைட் மார்ஜினுக்கு இங்கே மார்க் பண்ணிட்டேன். பண்ணிட்டோம். இப்போ வந்து சைடு ஸ்டிச்சிங்க்கு வந்து மார்க் போட்டிருக்கேன் இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இதுதான் வந்து ஃப்ரண்ட்டுடைய ஷேப்பு. ஸோ இப்போ இதில் வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து ஃப்ரண்ட் ஷேப் மட்டும் கரெக்டாக உக்காரல அப்படின்றது சொல்கிறவங்களுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். நல்லா பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இப்போ நான் ஷோல்டர்லேருந்து டாட் பாயிண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10.25 இன்ச் இறக்கியிருக்கேன். 10.25 இன்ச் இறக்கிட்டு அங்கேருந்து கரெக்டாக 3.25 இன்ச்சு இங்கே டவுன் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நிறைய பேர் பண்ணுற விஷயங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 1/2 இன்ச் வந்து கீழே இறக்க மாட்டாங்க. இறக்காமல் இப்போ நான் இங்கே 3.25 இன்ச் இறக்கணும் இல்லையா, அப்போ அவங்க வந்து 3.25 இன்ச் வைக்கிறாங்க வைங்களேன். இந்த 3.25 இன்ச் வச்சுட்டு இதோட முடிச்சுப்பாங்க. முடிச்சுக்கிட்டு கட்டிங் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இங்கே மார்க் பண்ணும்போதும் இந்த நான் ஃப்ரண்ட்டுடைய லென்த்து ஃபுல்லாக இறக்கியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இறக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து அப்படியே முடிச்சிடுவாங்க. ஸோ இதுலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் மேலேருந்தே இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படியே போயிடுவாங்க. நான் உங்களுக்கு அந்த மார்க்கும் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். இப்படி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த டாட்டுடைய ஸ்பேஸும் வந்து சுருங்கிடும், சின்னதாகிடும். ஏன்னா இப்போ நான் போட்டிருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டாட்டுடைய ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும், சின்னதும் ஆகாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மேலே ஏற்றிட்டு மார்க் பண்ணும்போது சின்னதாயிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இங்கே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 1/2 இன்ச் வந்து நீங்கள் வெளியில் தள்ளிட்டு கட்டிங் பண்ணணும். நிறைய பேர் வந்து இதை ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணுவாங்க. அப்படியே நீங்கள் அப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஏன்னா 3 டாட் ப்ளவுஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த மாதிரி உள்ள வெளியில் இப்படி 1/2 இன்ச் வந்து தள்ளிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் மார்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து எந்த ஒரு கரெக்ஷனுமே வராது. நான் இந்த சொல்கிற மெத்தடை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி கட்டிங் பண்ணி தைச்சி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கனால நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ப்ளவுஸ் வந்து மெட் செஸ்ட் வந்து 38 அந்த மாதிரி பெரிய சைஸ் எல்லாம் வரும்போது சென்டர் டாட்டுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறது ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதை வந்து பெண்டாக மார்க் பண்ணணும். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுற பாருங்கள். இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு பிடிக்கணும். சரிங்களா? இது நான் நிறைய வீடியோஸில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே தான். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா நான் இது எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இது பெரிய சைஸ் ப்ளவுஸுக்கு மட்டும்தான் நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், சின்ன சைஸ்க்கு கிடையாது. சரிங்களா? இதை வந்து இப்படி லைட்டாக கொஞ்சம் பெண்டு பண்ண மாதிரி இப்படி எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா துணி கூட நிற்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கரெக்ஷனே வராது. ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டையும் கட்டிங் பண்ணிடலாம். இப்போ நான் ஆர்மோல் ஆண்ட வர போகிற டாட்டையும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கு முந்தி இங்கே நம்ம பேக் வச்சுட்டு ஆர்மோல் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஒரே இதுவாக உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். பண்ணிட்டேன். இப்போ ஆர்மோல் டாட் வந்து எங்கே மார்க் பண்ண போகிறேன்னா, இங்கே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 6 இன்ச்சு 6 இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து இந்த ஆர்மோல் டாட்டுடைய லென்த்து 3.25 கரெக்டாக 3.25 மார்க் பண்ணிடுறேன்.
இப்போ இங்கே கவர் தட்டு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து இறக்குறேன் இங்கேருந்து. சரிங்களா, இங்கேருந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து எல்லாமே மார்க் பண்ணிட்டேன், கட்டிங் பண்ண போகிறேன். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்து யோக் பட்டி கட்டிங் பண்ணிடலாம். எப்பவுமே பேக் இருக்கிற லென்த்தை விட ஃப்ரண்ட்டில் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைப்பேன் நான். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இப்போ இது இங்கே டாட் பிடிச்சாங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே போயிடும். இது மேலே போயிடுச்சுன்னா இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். கரெக்டாக இது வரைக்கும் 3 இன்ச் வருது, அதுலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு. இங்கே சைடில் இருந்து மூணேகால், இங்கே 4, இங்கே வந்து 3/4. இப்போ லென்த்து பார்த்தீங்கன்னா 4 10, இங்கே 4, இங்கே 3/4, லென்த்து வந்து 10. இப்போ யோக் பட்டி வெட்டிடலாம். இதுலேயே யோக் பட்டி கட்டிங் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த இடத்துல 3/4 இன்ச் மேலே ஏற்றிட்டு மார்க் பண்ணுறேன். இது வந்து யோக் பட்டி மடிக்கிறதுக்காக. இந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து இங்கே 4 இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதோடைய லென்த்து 10 இன்ச்சு. 10 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். இங்கே இங்கே சைடு மார்ஜின், இங்கே சைடில் வந்து அளவு 3/4 வந்தது இல்லையா, ஸோ கரெக்டாக 3/4 வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த யோக் பட்டியுடைய ஷேப்பு பண்ணிட்டேன். இப்போ கட்டிங் பண்ணிடுறேன். பேக் ஃப்ரண்ட்டு யோக் பீஸு கட்டிங் பண்ணிட்டேன். இப்போ கை வந்து கட்டிங் பண்ணிடுறேன். இப்படி இருக்கு ஃபோல்டிங். இதை நான் வந்து இப்படி டபுளாக மடிச்சிக்கிறேன். கீழே வந்து லெவலாக இல்லாமல் இருக்குது துணி, இதை வந்து லெவல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கையாண்டை மடிக்கிறதுக்கு
ஒரு 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் உடைய லென்த்து 6 இன்ச்சு, 6 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயும் அதே 6 இன்ச்சில் மார்க் பண்ணிடுறேன். ஆர்மலுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 17. 17ல் வந்து 4ல் ஒரு பங்கு வச்சு தான் நம்ம ஆர்மல் டவுன் பண்ணோம். 4ல் ஒரு பங்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 4.25 இன்ச் வரும். அந்த 4.25ல் 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 4 இன்ச் வந்து டவுன் பண்ணுறேன். இங்கேருந்து கரெக்டாக 4 இன்ச் டவுன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஆர்மலுடைய ஃபுல் ரவுண்டு 17னா அதில் பாதி 8.5. 8.5ல் 1/4 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு 8.25 கரெக்டாக 8.25ல் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. இங்கே சைடில் துணி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக ஜாயின் போட்டுக்கணும், அது தைக்கும் போது போட்டுக்கலாம். இங்கே ஸ்லீவ் உடைய ரவுண்டு 13 இன்ச்சு. 13 இன்ச்சில் பாதி 6.5 இன்ச்சு, கரெக்டாக 6.5 இன்ச்சில் ஒரு மார்க்கு. சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கே ஆர்மலுடைய ஷேப்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். கை வந்து கட்டிங் பண்ண வேண்டியதான். ஸ்லீவ் கட்டிங் பண்ணிடுறேன். கை கட்டிங் பண்ணியாச்சு. இது சைட் ஸ்டிச்சிங்காக இருக்காது, இது வந்து சென்டராக இருக்காது. இப்போ நான் கைக்கும் கவர் தட்டு எடுத்துடுறேன். இங்கே சென்டராக இருக்காதுலேருந்து 1.5 இன்ச் உள்ளே தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். அந்த மார்க்லேருந்து இங்கே சைட் ஸ்டிச்சிங்க்கு வந்து அர்க்காத் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் எவ்வளோ, இந்த மார்க்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. 7ல் பாதி 3.5, அந்த 3.5ல் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு இறக்குறேன். இப்போ நான் கவர் தட் கட் பண்ணிக்கிறேன் கைக்கு. பண்ணிக்கிட்டேன். இதுதான் வந்து கவர் தட்டு கட் பண்ண பீஸு. அகலம் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா? இந்த ப்ளவுஸில் வந்து எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மெயினாக நம்ம இதில் பார்த்தது வந்து ஃப்ரண்ட்டுடைய ஷேப் வந்து கரெக்டாக வரலன்னா நம்ம எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதில் வந்து உங்களுக்கு இருந்த டவுட் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.